வன்கொடுமை முயற்சின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் மருத்துவத்திலிருந்து வன்கொடுமை முயற்சிக்கான எல்லா வேலையும் நடந்திருக்கு. மிக கடுமையான உடல் ரீதியாக அந்த பிள்ளை தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் மருத்துவமனையில் தான் அந்த பிள்ளை இருக்கிறான். நீங்கள் எல்லாம் செத்த பிறகுதான் ஓலம் போட ஒப்பாரி போட வருவோம்னு இந்த சமூகமும் மற்றவங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்காங்கிறதே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கு. ஆனால் அவள் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன நியாயம்? வாழப்பிரியாவோட அம்மா பக்கத்தில் கண்ணீரோட நின்றுட்டு இருக்காங்க. இந்த தாய்மார்களுக்கு இந்த சமூகம், அரசு, சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? காளையார் கோயில் இன்ஸ்பெக்டர் சீராளன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா காசை வாங்கிக்கிட்டு ரொம்ப அலட்சியமா கேவலப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த வன்கொடுமையை ஒருத்தன் செய்யறான். அவன் வீட்டு காருக்கு பூ போட்டு வரவேற்பாங்களா? சொந்தக்காரங்களுக்கு கோபம் வராதா? அடிச்சு நொறுக்க மாட்டாங்களா? காரை மட்டும் இல்ல, சம்மந்தப்பட்டவனே அடிச்சு நொறுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சட்டமே காவல்துறையே சொல்லுது, ஒரு பிள்ளையை வன்கொடுமை செய்ய ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு அந்த பிள்ளை துப்பாக்கியால் அவனை சுடலாம். சட்டத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லுது. சட்டத்தில் அனுமதி இருக்கும் போது காரை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 9 பேர் மேல வழக்கு போட்டிருக்கு இந்த சட்டம். என்ன கேவலமான ஒரு சட்டத்துறை! எப்படி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்து மேலேயே 9 பேர் மேல கேஸ் போட முடியும்? காரை உடைச்சதோட நிப்பாட்டினாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இனி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நாங்க காரை நொறுக்கிறதோட நிப்பாட்ட மாட்டோம். எழுதி வச்சுக்கோங்க, காரை நொறுக்கிறதோட நிப்பாட்ட. அவ்வளவு ஆதங்கப்பட்டு கொண்டு நிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு நீதி வேணும். சம்பந்தப்பட்ட காளையார் கோவில் இன்ஸ்பெக்டர் சீராளன் அவரை பணி நீக்கம் செய்யணும். நாங்க சஸ்பெண்ட் பண்ணி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு மாத்திரங்கிறலாம் தண்டனையா? பணி நீக்கம் செய்யணும், கட்டாயம் பணி நீக்கம் செய்யணும். பென்னிக் ஜெயராஜ், விருதாச்சலத்தில் செல்வன்கிற லாக்அப் மர்டரெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பு கெட்ட இந்த காவல்துறை இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற எங்களின் மீது வன்மம் வச்சு துரத்துது. எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பரப்புரை செய்யறாங்க, எத்தனை பிள்ளைகளை காப்பாத்துறாங்க? இந்த பரப்புரையை தடுக்கணும்னு வேலை செய்து கொண்டிருக்கு. ஒருபோதும் இதற்கு இனி நாங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்க முடியாது. எங்களுடைய நோக்கம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும்னா அந்த காவல்துறை, அந்த இன்ஸ்பெக்டர் காளையார் கோயில் சீராளன் பணி நீக்கம் செய்யப்படணும். ஒன்று, சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கை உடனடியாக ரத்து செய்யணும். அரசுக்கு, நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு 3 நாள் நாங்கள் அவகாசம் கொடுக்குறோம். இந்த 3 நாளைக்குள்ள 9 பேர் மீது இருந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோங்கிற உடனடியான அறிவிப்பு வரணும். அப்படி இல்லை என்றால் தமிழகம் முழுதும் மிகப்பெரிய போராட்டமாக, இந்தியா தழுவிய போராட்டமாக முன்னெடுப்போம். ஒவ்வொரு குழந்தை சாகும் போதும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பாப்பா மனிஷாக்காக நம்ம எல்லாம் போராடி நின்னோம். இந்த 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? 6 வயசு குழந்தைய வன்புணர்வு செஞ்சு கொண்டு அந்த குழந்தையோட நுரையீரலை வெளியே எடுத்து யோகம் பண்றேன், யாகம் பண்றேன்னு ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கேன். இந்த நாட்டில் இதை தாண்டி கடந்து போயிட்டு இருக்கோம்னா ஒருபோதும் சிவகங்கை வேலு நாச்சியாரின் மண், அழகமுத்தம்மாளின் மண் முடியாது. அந்த வீர மண்ணில இருந்து அறிவிக்கிறோம். பெண்மைகள் அழகுமுத்தம்மாள், வேலு நாச்சியார் போன்ற வீர பேரரசிகள்லாம் இந்த பெண்மைக்கான பேராற்றலை கற்பித்துக் கொடுத்த பூமியில் நின்று கொண்டு நாங்கள் இதை கடந்து போக முடியாது. இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரவிந்தன் மட்டுமல்ல, அவங்க அப்பா, அவங்களோட தம்பி, கூட இருந்தவங்க 2 பேருக்கும், அந்த ராஜேந்திரன், அஜித் 2 பேரையும் கைது பண்ணணும். போக்சோல கைது பண்ணணும். போக்சோல கைது பண்ணி வெளியே விட முடியாம மரண தண்டனை வரைக்கும் போராடணும். அதற்கான வேலையை செய்யணும். தயவு செய்து நிர்வாகம் இதற்கான பொறுப்பு எடுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கோம். இப்ப கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறோம். இதற்கான தீர்வு கிடைக்கணும். இன்னைக்கும் நம்புறோம். இன்னைக்கும் காவல்துறையும் நீதித்துறையும் நம்பிக்கொண்டிருக்கோங்கிறதுக்கான பேட்டி தான் இந்த பேட்டி. நன்றி.